வணக்கம். செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர். மெய்வழி மக்கள் இயக்கம் மெய்வழி சட்ட மையத்தின் சீரிய முயற்சியால் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி தாலுகா கடமலை மயிலை ஒன்றியம் உப்புத்துறை ஜே நகர் காலனியில் வசிக்கும் மலைவாழ் மக்களுக்கு மேல்நிலை தொட்டி கட்டப்பட்டு முடிவடையும் தருவாயில் உள்ளதால் மக்கள் நேரில் வந்து மெய்வழி மக்கள் இயக்கம் மெய்வழி சட்ட மையத்தின் நிறுவன தலைவர் ஐயா வேதம் சந்திரபோஸ் அவர்களுக்கும், மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் செல்வலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு கோரிக்கை மனுவினை மெய்வழி மக்கள் இயக்கம் மெய்வழி சட்ட மையத்தின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் செல்வலட்சுமி அவர்களிடம் அளித்தனர். அம்மனுவில் ஆதார், குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை ஏதும் இல்லை என்றும் இடைக்கால வீடு பராமரிப்பு, அங்கன்வாடி மற்றும் தெருவிளக்கு, சுடுகாடு அமைத்து தர கோரிக்கை மனு அளித்தனர். இம்மனுவினை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் செல்வலட்சுமி அவர்கள் ஏற்றுக்கொண்டு, உங்களது கோரிக்கைகள் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ஐயா வேதம் சந்திரபோஸ் அவர்களுக்கு அனுப்பப்படும் என்றும், துறை சார்ந்து அனுப்பப்பட்டும் அடையாள அட்டைகள் வழங்குவதற்கு அரசு முகாம் இடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் கூறினார். இந்நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என அனைவரும் இருந்தனர். உடன் மெய்வழி மக்கள் இயக்கம் மெய்வழி சட்ட மையத்தின் அனைத்து முன்னிலை நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக வழக்கறிஞர் செல்வலட்சுமி. நன்றி, வணக்கம்.